Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good evening to all. உங்களுக்கு சவுண்ட் அடுத்தது ஸ்கிரீன் ரெண்டும் கிளியரா விளங்குதா? சார். ரைட், ஓகே. கவனிங்க, 2027 பேட்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்க போகுது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்க போற டேட்டை ஓராக்களும் டைப் பண்ணுங்க. எப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடக்க போகுது டேட்டை செக் பண்ணுங்க. ரைட், கவனிங்க. கொமனா வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாம் வந்துட்டு 22ஆம் தேதி, அதாவது 22ஆம் தேதிக்கு பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட கிளாஸ் வந்துட்டு சரியா, நம்மளோட பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா 20, 21, 22. இதுல பொலிட்டிக்கல் சயின்ஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அதையும் ஒரு டைப் பண்ணி விடுங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் எத்தனையாம் தேதி ஸ்டார்ட்? ஓகே, அப்ப எல்லாருக்கும் வந்துட்டு 22ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது நம்மட இந்த டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகினதுக்கு பிறகுதான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ரைட் ஓகே. நான் வந்துட்டு இந்த இடத்துல நம்மள்ட்ட கிளாஸுக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஜாயின் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ், சரியா, கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாக்கள், கிளாஸுக்கு ஜாயின் ஆகாதாக்கள், சிலபஸ் படிச்சாக்கள், 3 யூனிட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாக்கள், அரசறிவியல் ஒரு அறிமுகம், அரசறிவியலின் உபதுறைகள், அரசுன்னு சொல்லிட்டு 3 யூனிட்டையும் டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணாதாக்கள், எக்ஸாம் செய்யாதாக்கள், எல்லா கேட்டகரியான ஆக்களும் இருக்கீங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு 2027 பேட்சுக்கு யூனிட் 1ல ஒரு மாடல் எக்ஸாம் ஒன்று செஞ்சேன். சரியா, அந்த எக்ஸாம டிஸ்கஷன் செய்யற கிளாஸ நான் டோட்டலா ஃப்ரீ கிளாஸ்ல செஞ்சு அதுல நான் நிறைய விஷயங்கள் சிலபஸோட சேர்த்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினேன். சிலபஸோட சேர்ந்து கொண்டு போகக்குள்ள சரியா, ஒரு கேள்வி எடுத்துன்னு சொன்னா அந்த கேள்வியில இருக்கிற டாபிக், அதாவது அணுகுமுறைகள் கேள்வி ஒன்று எடுத்தோம்னு சொன்னா அணுகுமுறைகள் நான் விளங்கப்படுத்த போகக்குள்ள என்ன செய்யும், அந்த டைம் உங்களுக்கு கூட போகும். அதால இந்த முறை பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ் FWCட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் சரியா, டோட்டலா உங்களுக்கு எப்படி நடக்க போகுதுன்னு சொன்னா, பெரிய அளவுக்குள்ள நான் அந்த சிலபஸை கூடுதலாக டீப்பாக கொண்டு போக மாட்டேன். சரியா, சிலபஸ் வந்துட்டு அந்த டாபிக்கை டீப்பா விளங்கப்படுத்த மாட்டேன். கேள்வியை எப்படி அணுகலாம்ங்கிற விஷயத்த மட்டும் சொல்றேன். ரைட், ஸ்கிரீன் சவுண்ட் எல்லாரும் ஓகே தானே? ஓகே சார். ரைட் ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு முதலாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் நடக்க போற பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. சரியா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் பேப்பர் பேட்டர்ன் முதலாவது வந்துட்டு எப்படி நடக்கும்னு சொன்னா, உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் நீங்க எந்த டேர்ம் எடுத்து பார்த்தாலும் தான், அப்படி ஃபைனல் எடுத்து பார்த்தாலும் தான், உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர்ல 3 பகுதிகள் இருக்கு. 3 பகுதிகள் இருக்கு. சரியா, இதுல முதலாவது MCQ, ரெண்டாவது ஸ்ட்ரக்சர், மூணாவது எஸ்ஏ. 3 பகுதிகள் இருக்கு. சரியா, ரைட். MCQ நான் உங்களுக்கு தெரியும், கோட் அடிக்கிற கேள்விட்டு செல்லக்குள்ள இதுல 4 கேட்டகரி அல்லது 5, 6 கேட்டகரிகள் இருக்கு. சரியான கூற்று கேட்பாங்க, பிழையான கூற்று கேட்பாங்க, சரியான சேர்மானத்தை கேட்பாங்க, பிழையான சேர்மானத்தை கேட்பாங்க. அதே மாதிரி உண்மை பொய், அதுவும் ஒரு கேள்வி மெத்தட். அதே மாதிரி இணைப்பு செய்யற, சரியா, இங்கால இருக்கிற கூற்றுகளையும் அங்கால சைட்ல இருக்கிற கூற்றுகளையும் இணைப்பு செய்யற, ரைட், இப்படி வரும்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மெத்தட் கேள்வி அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுக்கு கேள்வி தருவாங்க. கேள்விக்குரிய ஆன்சர் எழுதணும். இதுல மேக்சிமமான ஆன்சர் வந்துட்டு ஒன் வேர்டோ அல்லது ஒரு வரியில எழுதக்கூடிய ஆன்சரா தானே இருக்கும். அப்ப ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு அறிஞர்களோட பெயர் கேட்கலாம். சரியா? அறிஞர்களோட பெயர், ஆண்டு, அறிஞர்களோட நூல், அடுத்தது பண்புகள், இயல்புகள், நன்மை, தீமைகள், இப்படியான விஷயங்களை ஸ்ட்ரக்சர்ல கேட்பாங்க. ரைட். எஸ்ஏ பாட்ட சொல்றேன். எஸ்ஏ வந்துட்டு என்னன்னு சொன்னா, இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல, சரியா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு தலைப்பை எடுத்தோம்னு சொன்னா, சரியா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு தலைப்பு எடுத்தோம்னு சொன்னா, நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்காத ஒரு ஆளுக்கு அந்த டாபிக்கை விளங்கப்படுத்த போறீங்க. உதாரணத்துக்கு உரிமைகள் என்று சொன்னா என்ன என்று சொல்லி விளங்கப்படுத்த போனீங்கன்னு சொன்னா, நீங்க என்ன செய்வீங்க? உரிமைண்டா என்னன்னு சொல்லி எப்படி விளங்கப்படுத்துவீங்க? ரைட்டா? உரிமைண்டா என்னன்னு எப்படி விளங்கப்படுத்துவீங்க? முதலாவது உரிமைண்டா என்னன்னு சொல்லுவீங்க. அதுக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்லுவீங்க. உரிமைகள் தொடர்பாக அறிஞர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்காங்கன்னு சொல்லுவீங்க. உரிமைகள் தொடர்பான ஆய்வுகள் எப்ப ஆரம்பமாகியது? சரியா? உரிமைகள் தொடர்பாக இலங்கையில எவ்வாறான கரிசனைகளை மேற்கொள்றாங்க? உரிமைகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம்? இதுவரை காலத்திலையும், சரியா, இதுவரை காலத்திலையும் உரிமைகள் எப்படியெல்லாம் டேமேஜ் ஆக்கப்பட்டிருக்கு, வயலட் ஆகிருக்கு, அதாவது உரிமைகள் மீறப்பட்டிருக்கு. உரிமைகளை பாதுகாப்பதற்கு தற்கால உலகத்துல எவ்வாறான பொறிமுறைகளை பின்பற்றாங்க? இப்படி உரிமை சம்பந்தப்பட்ட வகையில நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க ஒரு ஆளுக்கு எடுத்து சொன்னாதான் அது என்ன செய்யும்? ஒரு பெர்ஃபெக்டான, அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிற நபருக்கு பெர்ஃபெக்டா அந்த விஷயம் விளங்கும். என்னண்டா இவடத்த சொல்ல வாரது, நீங்க ஒரு தலைப்ப, சரியா, ஒரு ஆளுக்கு விவரிக்கக்குள்ள, ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தக்குள்ள எப்படியான ஒரு பேட்டர்ன்ல போவீங்களோ அதை நீங்க ஆன்சராக கொடுங்க. ரைட்டா? அத எழுத்து வழக்குல ஒரு கட்டுரை வடிவுல நீங்க கொடுக்குற அதுக்கு பேரு தான் என்ன? எஸ்ஏ. அதாவது நீங்க இப்பதானே ஃபர்ஸ்டா செய்ய போறீங்க. அதுக்கு எஸ்ஏ மெத்தட் இதுதான் சொல்லி அந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். சரியா? ஒரு ஆளுக்கு நீங்க விளங்கப்படுத்தக்குள்ள அது சம்பந்தமா அந்த டாபிக் சம்பந்தமான எவ்வாறான விஷயங்கள் எல்லாத்தையும் கதைப்பீங்களோ, எவ்வாறான மெத்தட்ல கதைப்பீங்களோ அது நீங்க என்ன செய்யுங்க? ஆன்சரா கொடுங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். நீங்க ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்த போற விஷயத்தை தான் எழுத்து வழக்குல கொடுக்க போறீங்க. சரியா? சோ நீங்க என்ன செய்ய தேவையில்ல, பாடமாக்கி டியூட்ல இருக்கிறத அப்படியோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. சரியா? உங்களோட டியூட்ல என்னத்தை நீங்க படிச்சீங்களோ, என்ன வேர்ட்ஸ் படிச்சீங்களோ, என்ன பேராகிராஃப் படிச்சீங்களோ, அப்படியோ காப்பி பண்ணி அப்படியோ பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு அந்த டாபிக் எப்படி விளங்கிருக்கோ, எப்படியான ஒரு மொழிநடை உங்களுக்கு வருது என்ன சொன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு வகையான ஸ்டைல விட எழுதுவீங்க. சரியா? எழுதலாம். இதெல்லாம் வந்துட்டு நிறைய டீப்பான விஷயம். இப்ப நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்கன்றதுக்காக எக்ஸாம் பேப்பர் இன்னும் மெத்தட்ல தான் வரும்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் உங்கள்ட்ட சொல்லித்தாரேன். சரியா? இதுல எம்சிக்யூ வந்துட்டு டோட்டலா 20 எம்சிக்யூ வரும். சரியா? ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டோட்டலா 10 ஸ்ட்ரக்சர் வரும். சரியா? ரைட். ஒரு எம்சிக்யூக்கு 2 மார்க்ஸ் படி, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 2 மார்க்ஸ் படி, டோட்டலா ஓகே, இதுக்கு 40, இதுக்கு 20. அதே மாதிரி எஸ்ஏ. சரியா? எஸ்ஏ நீங்க வந்துட்டு 2 எஸ்ஏ செய்யணும். ஒரு எஸ்ஏக்கு 20 புள்ளிகள் வீதம், டோட்டலா அதுக்கு 40 புள்ளி. அப்ப உங்களோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் 100 புள்ளிகளுக்கான பேப்பர் இந்த மெத்தட்ல தான் வரும். எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏன்னு சொல்லி 3 பகுதிகளை கொண்டதா இருக்கும். சரியா? நீங்க எந்த டேர்ம் எடுத்தாலும் இப்படித்தான் வரும். சரியா? விளங்கிட்டா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு? நான் காய்ச்சி உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டா? ஓ சார். ரைட். ரைட். ஓகே. விளங்கிட்டுன்னு சொன்னா குயிக்னு சொல்லி மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. விளங்கிட்டா இல்லையா என்ன சொல்லி டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க குயிக்னு சொல்லி. ஓ சார் விளங்கின. விளங்கிட்டு சார். விளங்கிட்டு சார்.
ரைட் ரைட் ஓகே சரியா. 3 days கிளாஸ் நடக்க போது, அதாவது 20, 21, 22 இப்படி 3 நாள் தான் கிளாஸ் நடக்கும். இந்த 3 நாளைக்குள்ள நாம் என்ன செய்வோம், மேக்சிமம் எந்த அளவுக்கு பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பார்ப்போம். இதுல 3வது நாள் நான் உங்களுக்கு எஸ்ஏ எப்படி எழுதலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த எஸ்ஏ பேட்டர்ன் வேணும்டா விளங்கப்படுத்துறேன். எஸ்ஏ வந்துட்டு எஸ்ஏ எப்படி எழுதுறங்கிறதே தனியா நான் ஒரு 6 மணித்தியால செமினார் வைஸா செஞ்சுதான் இந்த பேட்டர்ன்ல செய்யணும்னு பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறேன். சரி, அது தனியா செமினாராகவே நான் செய்யறேன். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஷோர்ட்டா இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு அந்த 1 hour டைமுக்குள்ள இவ்வளவு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். மேக்சிமமான டைமை யூஸ் பண்ணுவோம். ரைட், முதலாம் கேள்விக்குள்ள போவோம். அரசியல் என்பதன் சரியான சேர்மானம். ரைட், ஏ கூற்று சமூக பொருளாதார அரசியல் விவகாரம். ரைட், எம்சிக்கு வந்துட்டு என்ன பட்டல்ல செய்யறேன்னு சொன்னா, முதலாவது வந்துட்டு நான் கேள்வியை வாசிச்சுட்டு கேள்விக்கு அடுத்ததாக இருக்கிற ஒவ்வொரு கூற்றுகளையும் வாசிப்பேன். வாசிச்ச முடிய அந்த கூற்று சரியா பிள்ளையான்னு சொல்லி நீங்க எல்லாருமே என்ன மைக் அட்மிட் பண்ணி சவுண்டா கதைக்கணும். சரியா? ரைட், அரசியல் என்பதன் சரியான சேர்மானம். ஏ கூற்று சமூக பொருளாதார அரசியல் விவகாரங்களின் மீதான மோதும் நலன்களின் பெறுபேறாகும். சரியா பிள்ளையா? சரியா பிழையா இல்லாட்டி எனக்கு இந்த கூற்று விலங்கல்ல, இப்படி 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று சரி, இல்லாட்டி பிழை, இல்லாட்டி இந்த கூற்று எனக்கு விலங்கல்ல. நீங்க எதுனாலும் தெரிவிக்கலாம். கூற்று விலங்கல்னு சொன்னா நான் கூற்று விலங்கப்படுத்துவேன். சரிண்டா சரி, பிள்ளைண்டா பிள்ளை. சார் கூற்று கிளியர் இல்ல. கூற்று கிளியர்ல. மிச்சாக்கு சரி பிள்ளை என்ன சரி ஆன்சர் இருக்கா? கூற்று கொஞ்சம் விளங்கல. விளங்கல சார். ஓகே ஓகே, கூற்று விலங்கல்ல. ரைட், அரசியல் என்பதன் சரியான சேர்மானம் ஏ கூற்று. கவனிச்சு கொள்ளுங்க. சமூக பொருளாதார அரசியல் விவகாரங்களின் மீதான மோதும் நலன்களின் பெறுபேறாகும். ரைட், இந்த இடத்துல கவனிச்சு கொள்ளுங்க. அரசியல்ல வந்துட்டு ஒவ்வொரு தரப்பினர் ஈடுபடுவாங்க. சரியா? பல்வேறு நபர்கள். சரியா? பல்வேறு நபர்கள் அரசியல்ல ஈடுபடுவாங்க. பல்வேறு நபர்கள் ஈடுபடக்குள்ள ஒவ்வொரு ஆட்களுக்கும் சமூக ரீதியான பல்வேறு இலக்குகள் இருக்கும், பொருளாதார ரீதியாக பல்வேறு இலக்குகள் இருக்கும். சரி, அதே மாதிரி அரசியல் ரீதியாக பல்வேறு இலக்குகள் இருக்கும். ஒவ்வொரு ஆட்களுக்கும் பல்வேறுபட்ட இலக்குகள், அதே மாதிரி பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு ஒரு வகையான செயற்பாடு, ஒரு வகையான கொள்கை, ஒரு வகையான இலக்கு. அதே மாதிரி அனுரகுமாரோட என்பிபிக்கு ஒரு வகையான இலக்கு, தமிழரசு கட்சிக்கு ஒரு வகையான இலக்குகள், தொழிலாளர் காங்கிரஸுக்கு ஒரு வகையான இலக்குகள். அதே மாதிரி பல்வேறு சரியா பல்வேறு சமூக இயக்கங்கள், அமைப்புகள் சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள், குறிக்கோள்கள் எல்லாமே இருக்கும். இப்ப இந்த இடத்துல அரசியலுக்குள்ள அனைவரும் ஈடுபடும் போது, சரியா, அரசியல்ல ஈடுபட்டு அதிகாரங்களை கைப்பற்றி கொள்ள முயற்சிக்கும் போது அந்த இடத்துல நடக்கும் ஒவ்வொரு ஆட்கள இலக்குகளும் அந்த இடத்துல என்ன செய்யும், போட்டி போடும். சரியா? ஒவ்வொரு ஆட்கள இலக்குகளும் அந்த இடத்துல போட்டி போட்டு, சரியா, இறுதியாக வார ஒரு பெருபேறு அரசியல் விளைவாக இருக்கும். கைக்கிற விஷயம் விளங்கிட்டா? சரியா? அப்ப இந்த இடத்துல பல்வேறு நபர்கள் அரசியல்ல, இப்ப உதாரணத்துக்கு எடுங்கலாம். இப்ப உங்களுக்கு சொல்ற மாதிரி சொன்னா உங்களுக்கு ஏத்த வகையிலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லக்குள்ள, இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், சரி, வெளிநாட்டுல இருந்து, சரியா, வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து பிசினஸ் செய்யற, வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து பிசினஸ் செய்யற. அப்ப வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யக்குள்ள என்ன நடக்கும், நம்மட நாட்டு ரூபாய் வெளிநாடுகளுக்கு போகும். அதாவது நம்மட கையில இருக்கிற டாலர் வெளிநாடுகளுக்கு போய் நம்மட ரூபாயில பெறுமதி குறையும். சரியா? ரைட். அப்ப வெளிநாட்டு இறக்குமதி அதை அடிப்படையாக கொண்ட பிசினஸ் எல்லாத்தையும் ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. தீர்மானத்துக்கு வரக்குள்ள இப்ப யோசிச்சு பாருங்க, முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது கூடுதலாக முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சி. உண்மைக்குமே பெரிய அளவான முஸ்லிம்கள், சரியா, பெரிய அளவான முஸ்லிம்கள் பிசினஸ் செய்யற ஆக்களா இருப்பாங்க. பெரிய அளவான முஸ்லிம்கள் பிசினஸ் செய்யறாக்கள். அவங்க என்னத்தை பிசினஸ் செய்வாங்க சொன்னா, அவங்க உற்பத்தி செய்யறதில்ல. பெரும்பாலும் அவங்க உற்பத்தி செய்யற விதம் குறைய. உற்பத்தி ஃபேக்டரி அப்படியான ஃபீல்டுக்குள்ள இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆக்கள் வந்துட்டு சிங்கிளைஸ். சரியா?
முஸ்லிம்களோட பிசினஸ் எப்படி வெளிநாட்டுல இருந்து சாமானை கொண்டு வந்து இலங்கையில செய்யற விற்கிற. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்? பெரும்பாலான முஸ்லிம்களோட பொருளாதாரம் அடிபடும். சரியா? உதாரணத்துக்கு இப்ப என்பிபி வந்துட்டு ஒரு தேசிய கட்சி. சரியா? என்பிபி தேசிய கட்சி. அப்ப என்பிபி இப்படியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்குள்ள என்ன நடக்கும்? முஸ்லிம்களோட பொருளாதாரம் அடிபடும். அடிபடக்குள்ள முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி அதுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்ளும். அதாவது இந்த தீர்மானத்தை கொண்டு வரவானா, இது பொருத்தமற்றதுன்னு சொல்லி அது சாதகவாதங்களை முன் வச்சு, இல்லாட்டி ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன சரி ஒரு தீர்மானத்தை முன் வச்சுன்னு செய்யும், தங்களோட செயற்பாடுகளை மேற்கொள்ளும். அப்ப இந்த இடத்துல என்பிபின்ற தேவை வேற, முஸ்லிம் காங்கிரஸ் தேவை வேற. அது மாதிரி யோசிச்சு பாருங்க. சிங்கள மொழிய தேசிய இலங்கையின் 1956ஆம் ஆண்டு சிங்கள மொழியை மட்டும்தான் இலங்கையில யூஸ் பண்ணணும், அரசகர்ம மொழியாக, ஒபிஷியல் லாங்குவேஜாக, கவர்மெண்ட் ஒபிஷியல் லாங்குவேஜாக சிங்கள செய்றாங்க, கொண்டு வராங்க. அப்ப அந்த இடத்துல சிங்கள மக்களுக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று வருது. சரி, அப்ப தமிழ் மக்கள் சொல்றாங்க தனிச்சிங்கள சட்டம் வானா, முஸ்லிம்கள் சொல்றாங்க, முஸ்லீம் இல்ல சிங்களாக்கள் சொல்றாங்க தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வரணும், இது ஒரு சிங்கள நாடு. அப்ப என்ன நடக்குது? அப்ப ஒவ்வொரு ஆக்களோட தேவைகளும் அந்த இடத்துல மோதுதல் அடையுது. ஒவ்வொரு ஆக்களோட இலக்குகளும் தேவைகளும் அந்த இடத்துல மோதுதல் அடையுது. அதுதான் என்னதான் மாறுது? அரசியலாக மாறுகின்றது. முதலாவது கூற்று விளக்கம் விளங்குதா என்னன்னு சொல்லி? சரியா? ரைட் ரைட். உங்களுக்கு நான் ஓகே திருப்பி ஒருக்கா சொல்றேன். உங்களுக்கு நான் போன முறை ஃப்ரீ கிளாஸ் செஞ்சு அந்த ஃப்ரீ கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் தான் என்னன்னு சொன்னா, நீங்க சரியா, நீங்க என்னதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ மலன்னு சொல்லி படிச்சு என்னதான் பெர்ஃபெக்டா பாடமாக்கி டோட்டல் யூனிட்டையும் நீங்க பெர்ஃபெக்டா கிளியரா 100% விளங்கி எடுத்து இருந்தாலுமே சரியா, 100% நீங்க எல்லா டாபிக்கையும், உதாரணத்துக்கு எனக்கு தெரியாத நீங்க சர்வதேச அரசியல் எடுத்து பாருங்களும், சர்வதேச அரசியலோ இல்லாட்டி அரசாங்கமோ எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சம்டைம். அப்படியான லெவலுக்கு நீங்க பொலிட்டிக்கல்ல ஈடுபாடான, பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஈடுபாடான ஆளா இருந்தாலும் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர்ல நீங்க மார்க்ஸ் எடுக்கணும்டா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர்ல நீங்க மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கட்டாயமாக சரியா, கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும்? நீங்க பேப்பர் அடுத்தது கொஸ்டின்ஸ் நீங்க ரெடி ஆகணும். சரியா? ஒவ்வொரு யூனிட்லயும் 700 800 1000 கேள்விகள் நீங்க செல்ஃபா எம்சிக்யூ மட்டும் ஒவ்வொரு யூனிட்லயும் குறைஞ்சது ஒரு 500 எம்சிக்யூ கேள்விகள்னாலும் நீங்க செஞ்சு பழகணும். அப்படின்னா மட்டும்தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பேப்பர்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு விளங்கும் சரியா, இல்லாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சம்பந்தப்பட்ட நாலேஜ் ஒன்று இருந்து உங்கள்ட்ட ரிசர்ச் மைண்ட் செட் தேடல் திறன்மை இருந்து நீங்க அந்த டாபிக்ல பெர்ஃபெக்ட் ஆகினாலுமே என்ன செய்யலாம்? கேள்விகள் நீங்க செஞ்சு பார்க்காம இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? ரைட். அப்ப நீங்க இதுக்கு பிறகு நான் அதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன், எக்ஸாம் பேப்பருக்கு கூடுதலா நம்ம 2027 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுக்குற காரணம் என்ன? என்னதான் சிலபஸ் விளங்கி இருந்தாலும் பேப்பருக்கு நீங்க ரெடி ஆகாம மார்க்ஸ் எடுக்கலாம். அதாலதான் நான் 1 வீக்கு ஒருக்கா 2 வீக்கு ஒருக்கா உங்களுக்கு எக்ஸாம் செய்யறேன். இப்ப இந்த மண்டே நான் எக்ஸாம் செய்யல என்ன சொன்னா இந்த எஃப்டபிள்யூசி பேப்பர் டிஸ்கஷன் செய்ய போறேன் தானே, அந்த ரீசனுக்காக தான் நான் எக்ஸாம் செய்யல. சரியா? உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகினதுக்கு பிறகு அடுத்தடுத்த கிழமைகளை நாம் என்ன செய்வோம், கண்டினியூவா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒருக்காக நாம் என்ன செய்வோம், எக்ஸாமை செஞ்சு கொண்டு போவோம். சரியா? ரைட். முதலாவது கூற்று ஓகே. 2வது கூற்று, அப்ப முதலாவது கூற்று சரியா இல்லையா? சரி சார். ரைட். முதலாவது கூற்று சரியான கூற்று. ரைட். 2வது கூற்றுக்குள்ள போவோம். மத விழுமியங்களின் தளத்தை உடைய சமூகம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பான அறம்சார் செயற்பாடு ஆகும். சரியா இல்லையா? ஓகே. அப்ப நிறைய பேர் சொல்றீங்க கேள்வி வந்துட்டு இந்த கூற்று வந்துட்டு பிழை. காரணம் என்ன? கூற்று பிழை. ஓகே, அந்த காரணத்தை கொஞ்சம் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க.
ஒரு மத கூற்று விழுமியங்கள் சமூகத்தை அறம்சார் செயற்பாடு. ஒவ்வொரு ஆக்களா சொல்லுங்க. ரகுனா சொல்லுங்க, ஏன் பிள்ளை? அறம்சார் செயற்பாடு. ரைட், அது பிள்ளை. மத்த ஆள் மத விழுமியங்கள் ரைட். சரியா, முதலாவது கவனிங்க, இந்த கூற்று பிள்ளையான கூற்று. இல்ல எந்த இடத்துல பிள்ளைன்னு பார்ப்போம். முதலாவது, அரசியல் ஒன்றும் அறம்சார் செயற்பாடு அல்ல. சரியா, அரசியல் என்று சொல்லக்குள்ள அங்க காட்டி கொடுப்புகள், சூழ்ச்சிகள், ஏமாற்று, நம்பிக்கை துரோகம், சரியா, அதே மாதிரி யுத்தம், சரியா, இப்படியான வன்முறைகள் எல்லாம் கலந்த ஒன்றுதான் அரசியல். அப்ப அரசியலுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம்? அறம்சார் செயற்பாடு என்று சொல்ல இயலாம். முதலாவது. இரண்டாவது, அரசியலுக்கு நோக்கமே என்ன? அரசியலின் நோக்கம், பிரதான நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்று. உங்களுக்கு கேள்விகள் கேட்ட ஸ்ட்ரக்சர்கள் வந்தா நீங்க எழுதி கொள்ளலாம். அதிகாரத்தை கைப்பற்றி பவருக்கு வந்து, சரியா, நீங்க சமூகத்தை சீர்திருத்தணும்னு சொல்லி அரசியலுக்கு வந்தாலுமே அந்த சமூகத்தை நீங்க சீர்திருத்தணும்டா கட்டாயமாக நீங்க எலெக்ஷன்ல வென்று இல்லாட்டி வேறொரு மெத்தட்ல பவருக்கு வரணும். அதிகாரத்துக்கு வந்தா தான் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட சமூகத்தை நீங்க டெவலப் பண்ணலாம். இல்லைங்களா? இப்ப உங்களுடைய ஸ்கூல்ல முன்னேற்றணும்னு சொன்னா நீங்க கட்டாயமாக உங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் ஆகினாத்தான் உங்களுடைய ஸ்கூல்ல 100% முன்னேற்றலாம். உதாரணத்துக்கு சொல்றேன். சரி, அது மாதிரி நீங்க ஒரு சமூகத்தை, இந்த ஊரை முன்னேற்றணும்னா நீங்க கட்டாயமாக உங்கள்ட்ட நிறைய இலக்குகள் இருந்தாலும் அதிகாரத்தை கைப்பற்றி அந்த ஊருக்குரிய பாராளுமன்ற உறுப்பினராகி இல்லாட்டி பிரதேச சபை தவிசாளராகித்தான் அந்த ஊருக்குரிய நீங்க முன்னேற்ற டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ்களை கொண்டு வந்து என்ன செய்யலாம்? ஊரை முன்னேற்றலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க அரசியலின் பிரதான நோக்கமே அதிகாரத்தை கைப்பற்ற. அதிகாரத்தை கைப்பற்றல் அதனோடு இணைந்த பல்வேறு நோக்கங்கள். சரியா? அப்ப இந்த இடத்துல மதம் சம்பந்தப்பட்ட நோக்கம் எதுவுமே, மதம் சம்பந்தப்பட்ட சமூகம் ஒன்றை, மத விழுமியங்களின் தளத்தையுடைய சமூகம் ஒன்றை உருவாக்குவது அரசியலின் நோக்கம் அல்ல. ஏ சரி, பி பில. சி கூற்று அரசாங்கம் பற்றிய கலையும் விஞ்ஞானமும் ஆகும். சரி சார். சரி. சரியா இல்லையா? இல்ல சார். சரி சார். சரியா இல்லையா? சரி சார். ஓகே, சரின்னு சொல்லலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி, டைப் பண்ணுங்க. சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம். மெஜாரிட்டி. சரி சரி, ராங், சரி 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 சரி, ராங். ராங் ஃபார்முலா, ராங். ரைட், ஓகே. சரியா, இந்த இடத்துல சரண் சொல்லுங்க. சரியா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்காங்க. கொஞ்சம் பேர் பிளண்டு சொல்றீங்க. பிளண்டு சொல்றாக்கள். முதலாவது சரண், என்ன காரணம் பிளண்டு சொன்னா? அரசியல் விஞ்ஞானம் சார். ஓகே, அரசியல். அரசாங்கம் பற்றிய கலையும் விஞ்ஞானமும் அரசியல் விஞ்ஞானம் அல்ல. பர்மிளா என்ன காரணம்? அரசு அறிவியல் ரெண்டாவது தானே சார் விஞ்ஞானம். அரசியல் ரெண்டாவது விஞ்ஞானம் இல்லையே. ரைட், ஓகே. அடுத்த ஆள் வந்துட்டு யாருன்னு சொன்னா இல்ல சரியா, ராஜி. சார் அது வந்து அரசியல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கக்குள்ள அதுல வந்து விஞ்ஞானம் சொல்லியிருக்குது. அரசியல் விஞ்ஞானம்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறது தானே சார். ஓகே ஓகே, சரியா, ரைட். அதுல நல்லா கவனிங்க. வெரி குட். சரியா, 3 பேரும் சொன்ன விட சரி. சரியா, இதுக்கு வரப்போற ஆன்சர் வந்துட்டு ராங். இதுல சரியா, இந்த சி கூற்று முதலாவது இடத்துல வந்திருந்தா எல்லாருமே நீங்க ரோங்குன்னா சொல்லியிருப்பீங்க. இப்ப நீங்க யோசிப்பீங்க, ஆல்ரெடி மேலுக்கு, சரியா, ஆல்ரெடி மேலுக்கு ஒரு கூற்று பிழை ஆயிட்டு, அப்ப எப்படி சியும் பி ஆல்ரெடி பிழை, சரியா, எப்படி சியும் பிழை ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுதான் நிறைய பேர் கரெக்ட்னு சொல்லியிருப்பீங்க. அப்படியும் இல்லாம சும்மா கரெக்ட்னு சொன்னா உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். பேப்பர் செய்ய அது கிளியரா.
சரியா? அது ஒன்றையும் யோசிக்க தேவையில்லை. சரியா? ரைட். இப்ப இந்த இடத்துல கவனிங்க, அரசாங்கம் பற்றிய கலையும் விஞ்ஞானமாகும். சரியா? அரசாங்கம் பற்றி கலை விஞ்ஞானம் என்று சொல்லக்குள்ள அரசாங்கம் பற்றிய ஆய்வு தான் இந்த இடத்துல பேசு பொருள். அரசாங்கம் பற்றிய ஆய்வு எங்க நடக்கும்னு சொன்னா அரசறிவியல்ல தான் இடம்பெறும். சரியா? அரசாங்கம் பற்றிய ஆய்வு அரசறிவியல்ல தான் இடம்பெறும், அரசியல்ல இடம்பெறாது, ஆய்வுகள் இடம்பெற மாட்டாது. அப்ப சி கூற்று பிள்ளையான கூற்று. விளங்கிட்டு எல்லாம் இருக்கும். அரசாங்கம் பற்றிய கலையும் விஞ்ஞானம் சொன்னா அந்த சப்ஜெக்ட குறிக்குது. சரியா? விளங்கிட்டு எல்லாம் இருக்கும். சரியா? ரைட். சி பில, பியும் பில, ஏ சரி. ரைட். அரசியல் விஞ்ஞானத்தின் நடைமுறை பகுதி என கருதப்படுகின்றது. சரி. சரி சார். சரி சார். சரியா? சரி. ஈக்கூற்று விளிமியங்களை அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்தளிக்கும் வழிமுறை ஆகும். சரி. சரியா பிழையா? கூற்று விளங்கலையா? சரி சார். கூற்று விளங்காத இருந்திருக்கியா? கூற்று விலங்கல்ல. ஓகே, கூற்று விளங்கல்ல. இதுல விளிமியங்கள் செல்லக்குள்ள உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். விளிமியங்கள் செல்லக்குள்ள அதுக்கு பவர் என்று சொல்லி மீனிங் எடுங்க. அதாவது பவர்னு சொன்னா அதிகாரங்களே. சரியா? அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கும் வழிமுறை அதிகாரபூர்வமாக செல்லக்குள்ள சட்ட ரீதியாக. சரியா? அதிகாரங்களை சட்ட ரீதியாக பகிர்ந்தளிக்கும் வழிமுறை தான் என்ன அரசியலாக அழைக்கப்படுகின்றது. அப்ப என்ன தெரியுமா? அதிகாரங்களை சட்ட ரீதியாக பகிர்ந்தளிக்கும் வழிமுறை என்று சொல்லக்குள்ள உங்களுக்கு 4th யூனிட்டோட இந்த டாபிக் டச் ஆகுது. சாரி, இந்த கூற்று வந்துட்டு 4வது யூனிட்டோட டச் ஆகும். அதாவது ஒற்றையாட்சியில அதிகார கட்டமைப்பு எப்படி செயற்படுது, சமஷ்டி ஆட்சியில அதிகார கட்டமைப்புகள் எப்படி செய்யப்படுது, அதே மாதிரி ஜனாதிபதி கேபினட் ஆட்சி முறைகள். சரியா? 4th யூனிட்டோட ரிலேட்டடான ஒரு கூற்று தான் இது. சரியா? ரைட். இந்த இடத்துல கவனிங்க, அரசியல் என்பதன் சரியான சேர்மானம் வந்துட்டு ஆன்சர் ஏ கூற்று சரி, பி கூற்று பில, சி கூற்று பில, டி கூற்று சரி, இ கூற்று சரி. சரியா? அப்ப முதலாம் கேள்வி உங்களோட 2021ஆம் ஆண்டு FWC பேப்பர்லயே அந்த முதலாவது கேள்விக்கு ஆன்சர் வந்துட்டு இது எதுவும் இல்லை. ஆன்சர் வந்துட்டு ஏ டி இ ஆன்சர். சரியா? ரைட். இந்த பேப்பர் PDF நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் மூலமா உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன், இல்லாட்டி குரூப்ல போட்டு விடுறேன், எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி. சரியா? முதலாவது கேள்வி கிளியரா எல்லாருக்கும்? யாருக்கும் நீ டவுட் இருக்கா? ஓகே. 2ஆம் கேள்விக்குள்ள போவோம். அரசியல் விஞ்ஞானம் என்பது ஹப்சா நீங்க எந்த பேட்ச்? 27. ரைட். ஓகே. ஓகே. எங்க டிஸ்ட்ரிக்ட் எங்க? கிளாஸுக்கு வர இல்லையா? ஜாயின் பண்ணிக்கீங்களா? ரைட். ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். கவனிங்க, 2ஆம் கூற்று அரசியல் விஞ்ஞானம். ரைட். ஓகே ஹப்சா, நீங்களே கேள்வியை ரீட் பண்ணி ஒவ்வொரு கூற்றுகளும் சரியா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்க. அப்போ எத்தனை யூனிட் வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 4th யூனிட் போய்க்கொண்டிருக்கீங்க சார். 4th யூனிட் போகுது. கேள்விகள் எக்ஸாம் பேப்பர்ஸ் என்ன சரி ட்ரை பண்ணிக்கிங்களா இதுக்கு முதல்? இல்ல, முதல் பேப்பர் ட்ரை பண்ணிக்கே. பர்சனலாவா இல்லாட்டி கிளாஸஸ்லயா? இல்ல, ஸ்கூல்ல. ரைட். ஓகே ஓகே சரி. ஓகே கவனிங்க, இந்த அப்போ ஆல்ரெடி நீங்க கேள்விகள் ட்ரை பண்ணி தானே இருக்கீங்க. இப்போ 2ஆம் கேள்வியை ரீட் பண்ணி விளங்கப்படுத்துங்க. அப்போ பார்ப்போம். ஒவ்வொரு கேள்வியையும் ஒவ்வொரு கூற்றுகளையும் சருண்டா ரீட் பண்ணி சரியா பிழையா, பிள்ளண்டா ஏன் பிள்ளை என்று சொல்லி அடையாளப்படுத்துங்க. ஏ கூற்ற சவுண்ட வாசிங்க நீங்க. ஒரு சமூக விஞ்ஞானம் ஆகும். ஓகே, அதான் அது சரியா பிழையா, என்ன காரணம், அதே மாதிரி இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த கூற்று விலங்கு இல்லை அப்படின்னு சரி அது சம்மந்தமாக சொல்லுங்க. அந்த கூற்று சம்பந்தமா அது சமூக விஞ்ஞான பாடத்தோட தொடர்புடையது ஒன்று சொல்ல. ஏ கூற்று சரியா பிழையா? ஏ கூற்று சரி.
ரைட். ஏ கூற்று சரி. ரைட். பி கூற்றை வாசிச்சுட்டு சொல்லுங்க அப்போ. அறிவாதார முறையிலுடன் நெருங்கிய தொடர்புடையது. அது கிளியர் இல்ல சரியா? சார். ஓகே, கிளியர் இல்ல. ரைட். சி கூற்று. சமூக விஞ்ஞான பாடங்களுள் மிக பழமையானது என கருதப்படுகிறது. அது சரி சார். சரி. டி கூற்று. கிரேக்கர் காலத்தில் முறையாக கற்பதற்கு ஆரம்பமாகியது. பில. இல்ல. ரைட். இ கூற்று. நடத்தைவாத கருத்தியலுடன் தனித்துவமாய் வளர்ச்சி அடைந்துள்ளது. கொஞ்சம் டவுட் சார். ரைட். ஓகே. இப்ப உங்களுக்கு என்னன்னு சொல்றேன், இந்த கேள்வியை பார்த்த உடனே விளங்கிருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு கிளியரா? பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா ஃபர்ஸ்ட் யூனிட்? கிளியர் தான். சரி. ஆனா இப்ப என்னன்னு சொன்னா, நீங்க இதை ஃபீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன். நீங்க என்னதான் சிலபஸ் பெர்ஃபெக்ட்டா படிச்சிருந்தாலுமே கேள்விகள் செஞ்சு பிராக்டிஸ் பண்ணாம ஒன்னும் செய்யல. ரைட். ரகுனா, ஆம் சார். ரகுனா சொல்லுங்க, பி கூற்று சரியா இல்லையா? பிழை சார். பிழை. ஏன் பிழை? அறிவாதார முறையல்ங்கிறது பகுத்தறிவு மூலம் சிந்தனை செய்து பரிசோதனை செய்து முடிவுக்கு வாரது. அது அரசியல் விஞ்ஞானத்தில இல்ல. வெரி குட். சரியா? அறிவாதார முறைன்னு சொல்லக்குள்ள அறிவு சக ஆதாரம். அப்ப எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக ஆய்வு செய்து, எல்லாத்தையும் ஆய்வு செய்து ஆதாரபூர்வமாக நிரூபக்கூடிய விஷயம். அப்ப எல்லாத்தையும் ஆய்வு செய்து ப்ரூஃபோட எங்க நிறுவுவாங்கன்னு சொன்னா சயின்ஸ்ல தான் அதை செய்வாங்க. ரைட்டா? சயின்ஸ்ல தான் ப்ரூஃபோட நிறுவுற. ஆனா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நிறைய விஷயங்கள் கற்பனையோட சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில அறிவாதார முறைகளோடு நெருங்கிய வகையில் தொடர்புடையதுன்னு அது பிள்ளை. ரைட். தொடர்ந்து சொல்லுங்க ரகனா. அறிவாதார முறைகளோடு தொடர்புடைய சப்ஜெக்டுகள் உங்களுக்கு தெரியுமா? ஆம் சார். சொல்லுங்க. ரசாயனவியல், தாவரவியல், பௌதிகவியல். பௌதிகவியல். ஆஹா, அந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வரும் அதுக்குள்ள. வெரி குட். சரியா? ரசாயனவியல், கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி பௌதிகவியல், பிசிக்ஸ், அதே மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ். சரியா? மைக்ரோபயாலஜி, நுண்ணங்கிகள் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கலாம், உயிரியல் பாடம் இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு அறிவாதார முறையியலோடு நெருங்கிய தொடர்புடையதாகும். சரியா? ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, டி கூற்று. ஹப்சா, டி கூற்று நீங்க ராங் ஆன்சர் சொன்னீங்க. காரணம் என்ன? கிரேக்க காலத்துல அரசியல் பெயர்ல தானே கற்பிக்கப்பட்டுச்சு. அப்படியா? ஆரம்பமாகும். நான் அப்படித்தான் விலங்கி எடுத்தேன். இல்ல இல்ல, அது என்னன்னு சொல்றேன். சரியா? ரைட். என்னன்னு சொன்னா அது வந்துட்டு பிள்ளை. சரியா? என்னன்னு சொன்னா எப்படின்னா ஹப்சா, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க தானே? சார். பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிற இங்கிலீஷ் சொல்லுக்கு தமிழ்ல நாம அரசியல் விஞ்ஞானம், அரசறிவியல், அரசியல் கற்கை, சரியா, இப்படின்னு சொல்லி நிறைய வகையில அழைச்சாலுமே அந்த சப்ஜெக்டுக்குரிய ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். சரியா? இல்லைங்க நான் சொல்றது உங்களுக்கு. நம்ம தமிழ்ல பல அர்த்தங்கள் இருந்தாலும் இங்கிலீஷ்ல அது ஒன்றுதான். சரியா? இப்ப இந்த இடத்துல
அவங்க அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லி போட்டிருந்தாலும் தான், அரசறிவியல் சொல்லி போட்டிருந்தாலும் தான், சரியா? அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லி போட்டிருந்தாலும் அரசறிவியல்னு சொல்லி போட்டிருந்தாலும் சரி, ஓகே, நீங்க சொல்ற மாதிரி வருவோமே. சரியா? நீங்க சொல்ற மாதிரி வந்தா கிரேக்க காலத்துல அரசியலுங்கிற பெயரோட தானே அந்த சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஓ சார். ஓகே, இந்த இடத்துல இது என்ன போடுறேன், அரசியல் என்பது டி கூட்டு சரியா இல்லையா? சரின்னு தான் சொல்லுவேன். ஆ டி கூட்டு இப்ப சரியா இல்லையா? சரின்னு தான் சொல்லுவேன். எப்படியே நீங்க சரி சொல்லுவீங்க? எதை அடிப்படையாக கொண்டு சரின்னு சொல்றீங்க? அரசியல் ஒரு செயற்பாடா இல்லையா? பிரயோக அரசியல் தானே. இப்ப அரசியல் எப்படி நீங்க ஒரு கற்பதற்கு ஆரம்பமான ஒரு பாடமா கருதலாம்? நான் கேட்கிற விளங்குதா உங்களுக்கு? ஓ சார். சரியா? ரைட். இதுல நீங்க இந்த கேள்வி அணுகிற விதம் பிழை. சரியா? இந்த கேள்வியை நீங்க அணுகிற விதம் வந்துட்டு ராங். டிக்கு ஒரு சரியா இல்லையா மத்தாக்கள்? சரி சார். சரி சார். சரி சரி, சார். டிக்கு அது சரியான சரி ஒன்று. அப்ப ஓகே, அப்சா இன்னொன்னு நான் சொல்றேன். ரகுனா இருக்காங்க. ஓ சார். ரகுனா வந்துட்டு நம்மள்ட்ட கிளாஸுக்கு வர ஒரு ஸ்டூடெண்ட். அப்ப ரகுனா அந்த கேள்வியை பி கூற்று கேள்வி எப்படி அணுகினாங்கன்னு விளங்கிச்சா? ஓ. வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? ஓ சார். நம்மளோட டீச்சிங் பேட்டர்ன் வித்தியாசம் விளங்குதா? ஓ, நான் ஸ்கூல் ஒன்லி. ஆ நான் ஸ்கூல் மட்டும்தான். ரைட். சரியா? என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்துட்டு எல்லா ஊர்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கு. எல்லா பிள்ளைகளும் எடுக்கிற தமிழ் மீடியத்திலேயே நிறைய பிள்ளைகள் பொலிட்டிக்கல் எடுக்கிற. ஆனா கடும் லோவான ரிசல்ட் வார சப்ஜெக்ட் எதுன்னு சொன்னா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான். ஏ வந்துட்டு குறைய. சரியா? நிறைய ஸ்டூடெண்ட் CSW இவ்வளவுதான் அவங்களோட ரிசல்ட். என்னன்னு சொன்னா அவங்களோட அந்த டீச்சிங் பேட்டர்ன் நிறைய இடங்கள்ல போல, அதே மாதிரி பிள்ளைகள் செல்ஃபா லேர்ன் பண்ற விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி படிக்கிறதும் குறைய. இதால இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கஷ்டமான பாடம். அப்படி இல்லை, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்ட்ரெஸ்டான பாடம், லேசான பாடம். சரியா? நல்ல ஆசையோட படிக்கக்கூடிய ஒரு பாடம். அதை ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மெத்தட்ல படிச்சா ஈஸியா விளங்கிட்டு போகலாம். சரியா? ரைட். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏ சரி, பி பில, சி சரி, டி சரி, இ சரி. ஆன்சர் வந்துட்டு ACDE. விளங்கிட்டா? ரைட் ரைட். மூணாம் கல்விக்குள்ள போவோம். மூணாம் கல்விக்குரிய சந்தர்ப்பம் வந்துட்டு நான் சஃபியா கொடுக்கேன். சஃபியா, ரைட். மூணாம் கல்விக்கு ஆன்சர் பண்ணி கேள்வியை வாசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அப்ப பாப்போம் குயிக்னு சொல்லி. அரசியலை செய்தல் என்பது ஏ கூற்று அரசாங்க அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள செயற்படல் மற்றும் நடைமுறைப்படுத்தல். சரி. பி கூற்று தேர்தல்களில் பங்கு பற்றல். சரி. சி கூற்று அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளில் பங்கு பற்றல். சரி. டி கூற்று போராட்டம் மற்றும் எதிர்ப்பு இயக்கங்கள் போன்றவற்றில் பங்கு பற்றல். சரி. இ கூற்று அரசியல் நிறுவனங்களின் செயற்பாடுகளை ஆய்வு செய்தல். பிழை, அது அரசியல் கற்றலுக்குள்ள வரும். வெரி குட். அரசியல் நிறுவனங்களின் செயற்பாடுகளை ஆய்வு செய்தல்ங்கிறது என்னத்துக்குள்ள வரும்? அரசியலை கற்கின்ற ஒரு செயற்பாடு. அப்ப இங்க அரசியல் செய்தல்னு சொல்லி டிரெக்டாவே கேட்டிருக்காங்க. ரைட். அரசியல் செய்தல்னு சொல்லி வராம மொட்டையா அரசியல்னு சொல்லி வருது. இப்ப என்ன ஆன்சர் வரும்? அரசியல் என்பது இதான் கேள்வி. சரியா? அரசியல் என்பது கேள்வி ஒன்று கேட்காங்க. என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? ஊராக்கணும் டைப் பண்ணுங்க அப்போ. அரசியல் என்பது ரெண்டாவது ஆன்சர்.
சார் ரெண்டாவது. ரெண்டாவது. சரியா? நீங்க அரசியல் என்பது என்று சொல்லி கேட்டாலுமே அந்த இடத்துலயும் ஆன்சர் என்ன? அதே ஆன்சர் தான். ஏன் அரசியல் என்று சொன்னாலும் அரசியல் செய்தல் என்று சொல்லி வந்தாலும் எல்லாமே ஒன்றுதான். ஏபிசிடி தான் அந்த இடத்துல வரும். ஆனா கேள்வி என்ன செய்யலாம்? பெட்டர்னை மாத்தி கேட்கலாம். சரியா? ரைட். அப்ப மூணாம் கேள்விக்குரிய ஆன்சர் வந்துட்டு இரண்டாவது ஆன்சர். சரியா? ரைட். நான்காம் கேள்விக்குள்ள போவோம். எல்லாருக்கும் அந்த கேள்வி ஓகே. சரியா? நான் உங்களுக்கு முதலாவது கேள்விகளுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாரேன். சரியா? உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து உங்களுக்கு கஷ்டமான கேள்விகளை நான் கொஞ்சம் டீப்பா கொண்டு போறேன். சரியா? ரைட். இப்ப தேர்ட் யூனிட்ல ஒரு கேள்வி. தேர்ட் யூனிட் மீண்டும் ஹவுக்கு நான் சான்ஸ் தாரேன். அப்சா நீங்க ஒவ்வொரு கூற்றுகளையும் சவுண்டா ரீட் பண்ணி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. செய்யலாமா அப்சா? இல்ல சார், வேற யாருக்கு சார் கொடுங்க. ரைட். ஓகே. ரைட். அஸ்கா, அஸ்கா மைண்ட் கன்வீட் பண்ணுங்க. சார். ரைட். இந்த கேள்வி ரீட் பண்ணி உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? சவுண்டா ரீட் பண்ணி இந்த கேள்வி உங்களால விளங்கப்படுத்த இயலுமா? கஷ்டம். ரைட். உங்களும் கஷ்டம். ஆஹ் ஷேஹான்ஃபா, ரைட். இப்படி செய்வோம். இப்ப 7:47, 3 minutes டைம் தாரன். 7:50. நீங்க எல்லாரும் இதுக்குள்ள எந்த கூற்று பிழையான கூற்று, ஏ பிழையா, பி பிழையா, சி பிழையா, டி பிழையா, இ பிழையான்னு சொல்லி 7:50க்குள்ள டைப் பண்ணுங்க. அப்போ எந்த கூற்று பிழையான கூற்று என்று நினைக்கீங்க? இவ்விடத்த கேட்கப்பட்ட கேள்வி என்ன? சரியான கூற்றுகளின் சேர்மானத்தை கேட்காங்க. சரியா? சரியான கூற்றுகளின் சேர்மானம் தான் இந்த இடத்துல கேள்வி. அப்ப பிழையான கூற்று எதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம்னா சரிதானே? ரைட். இன்னும் 2 minutes டைம். உங்களால விட செய்ய விட கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கா? கை ஒன்று பண்ணுங்க எல்லாரும். சார் நெறிமுறை தன்மை என்ன சார்? நெறிமுறைத்தன்மை என்று சொல்லக்குள்ள பொதுவாக நெறிமுறைத்தன்மை என்று சொல்றது நல்ல விடயங்களை சொல்லுவாங்க. இந்த இடத்துல நெறிமுறைத்தன்மை என்று சொல்லி என்னத்தை மென்ஷன் பண்றாங்கன்னு சொன்னா சட்ட ரீதியான தன்மை, சட்ட ரீதியான அனுமதி. ஏழு 49, இன்னொரு 1 minute டைம். ரீட் பண்ணி சொல்லுங்க ஆகும். ஆனா ஈஸியான கேள்வி உண்டு. ஈஸியான கேள்வி, ஈஸியான ஆன்சர்.
எந்த கூற்று ரோங்கான கூற்று? ரைட், விஷயத்துக்குள்ள போவோம். ரைட், நாலாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது கூற்ற கவனிங்க. மக்களின் இறைமையை, அதாவது முதலாவது கவனிங்க. சரியா? முதலாவது மக்கள் சமூகமாக வாழும் போது அந்த இடத்துல அரசு ஒன்று உருவாகும். சரியா? அப்ப சமூகம் ஒன்றுதான் ஒரு தலைமைத்துவம் உண்டு. தலைமைத்துவத்தை அந்த இடத்துல ஒரு அரசு ஒன்று உருவாக்குறான். சமூகத்துக்குள்ள லீடர்ஷிப் கொண்டு வரும். சமூகத்துக்குள்ள லீடர்ஷிப் கொண்டு வரும். அந்த லீடர்ஷிப்புக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க தொடங்குவாங்க. அதை சொல்றது பவர் என்று சொல்லிட்டு, அந்த ஒரு பவர், அந்த ஒரு லீடர்ஷிப் சமூகத்துக்குள்ள உருவாகும் போது சரியா கால ஓட்டத்துல அது என்ன செய்யும்? அரசாக பரிணாமம் அடையும், டெவலப் ஆகி வந்திருக்கு. சரியா? ரைட். அப்ப மக்கள் ஒவ்வொரு காரணங்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தங்களோட சமூகத்துல அரசை உருவாக்கி உள்ளனர். மக்கள் ஒவ்வொரு காரணங்களுக்காக அரசை உருவாக்கி உள்ளனர். சில அறிஞர்கள் அவங்களோட கருத்துகளின் அடிப்படையிலும் சில காரணங்களையும் முன்வைக்காங்க. ஏன் மக்கள் அரசொண்டா உருவாக்கினத்துக்குரிய காரணம்? தோமஸ் ஹாப்ஸ் ஒரு காரணத்தை சொல்றாரு, ரூசோ ஒரு வகையான காரணம், அதே மாதிரி தாராண்மைவாதிகள் ஒரு வகையான காரணம். இப்படி ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு காரணங்களும் முன்வைக்காங்க. இங்க உங்களுக்கு கேட்டிருக்கிற வந்துட்டு ஒரு கமனான ஒரு கேள்வி, மக்கள் அரசாங்க ஒழுங்கமைந்திருப்பதற்கான காரணம். இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்படி யோசிங்களேன். இந்த கேள்விய உங்களுக்கு ஒரு ரிலிஜியன் அடிப்படையில நான் சொல்றேன். இந்த ஒரு நாட்டுல சரியா, இந்த ஒரு நாட்டுல இது ஒரு தீவு, இது ஒரு நிலப்பரப்புன்னு வைக்கலாம். சரியா? இந்த ஒரு நிலப்பரப்புல வாழுகின்ற சனத்தொகை 2 கோடி. இந்த ஒரு நிலப்பரப்புல வாழுகின்ற சனத்தொகை 2 கோடி. இந்த 2 கோடி பேரையும் சரியா, இந்த 2 கோடி பேர் இந்த நிலப்பரப்புல இருக்கிற சகல மண், மலை, மரங்கள், காடுகள், விலங்குகள் சொல்லி சகல வளங்கள், இந்த 2 கோடி சனமையும் அந்த சனத்தொகையையும் அதுக்குள்ள காணப்படுகின்ற சகல வளங்களையும் இந்த எல்லையை முழுமையாக ஆட்சி செய்கின்ற நிறுவனம் எது என்று சொல்லி கேட்டா இலங்கை அரசு. இப்ப இந்த இடத்துல இந்த கேள்வி, இந்த 5 வேலையும் என்ன வேலையை அறிக்கணும்? இலங்கை அரசு இருக்கும். விலங்கு நான் சொல்றது சரியா? நான் சொல்றது கேளுங்களா, லேசா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் லேசா சொல்றேன். சரியா? இந்த இடத்துல இருக்கிற 2 கோடி சனத்தொகையும் எப்படி ஒழுங்கமைஞ்சிருக்காங்க? இலங்கை அரசாக ஒழுங்கமைந்துள்ளனர். 2 கோடி சனத்தொகையினரும் என்ன காரணத்துக்காக ஒழுங்கமைந்துள்ளனர்? சரி, பி கூற்று சரியா வருமா? சமூகத்தை ஆள்வதற்கான ஆட்சி முறை ஒன்றை ஒழுங்கமைப்பதற்கு. சரியா இல்லையா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரும் கிளியர் ஒன்று இல்லையா? கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க? பி கூற்று சரி. ஏன்? சரியா, இந்த 2 கோடி மக்களும் சரியா இலங்கை அரசுங்கிற கட்டமைப்புக்குள்ள ஒழுங்கமைச்சுக்கிற காரணம் தங்களை ஆட்சி செய்வதற்கான ஒரு ஆட்சி முறை ஒன்றை ஒழுங்கமைப்பதற்கு. சரியா?
இந்த 2 கோடி பேரும் ஒரு ஆட்சி கட்டமைப்புக்குள்ள இருக்காங்க தானே, சரியா? ரைட்டா? அப்ப இலங்கை அரசுன்னு சொல்லி ஒன்று இல்லாட்டி இந்த 2 கோடி சனமும் என்ன செய்ய மாட்டாங்க, ஆளப்பட மாட்டார்கள். இந்த 2 கோடி சனத்தொகையும் யாரால் ஆளப்படுதுன்னு சொல்லி கேட்டா இலங்கை அரசினால். விஷயம் விளங்குதா உங்களுக்கு? சார் 2 கோடி சனத்தொகையையும் நிறுவனம் எது? இலங்கை அரசு. அப்ப சமூகத்தை ஆள்வதற்கான ஆட்சி முறை ஒன்றை ஒழுங்கமைப்பதற்காகும்ங்கிறது சரி, ரைட். கூற்று தேசிய பாதுகாப்பை பேணி பாதுகாப்பதற்கு, சரியா இல்லையா? சரி சார் சார் அந்த கூற்று விலங்க சரியா? தேசிய பாதுகாப்புன்னு சொன்னா அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு. அந்த நாட்டின் பாதுகாப்பையும் சரியா பாதுகாப்பதற்காக இலங்கை அரசாக ஒழுங்கமைந்துள்ளனர், சரியா இல்லையா? சரி சரி சார் சரியா? உதாரணத்துக்கு இப்படி யோசிக்கலாம், சரியா? இந்த 2 கோடி சனத்தொகையினரும் ஒன்றிணைந்து, சரியா, இந்த 2 கோடி சனத்தொகையும் ஒன்றிணைந்து இலங்கை அரசு, சரியா, இலங்கை அரசுன்னு சொல்லி ஒன்றை உருவாக்கினர், சரியா? ரைட். இப்ப இந்த 2 கோடி சனத்தொகையினருக்கும் ஆபத்தான ஒரு மனிதனாக சஹ்ரான் வந்தான். உதாரணத்துக்கு பாப்போமே, சஹ்ரான் வந்தான். உடனடியாக இலங்கை அரசு என்ன செஞ்சிச்சு? சஹ்ரான் உட்பட்ட கும்பல் அனைவரையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சி அந்த சனத்தொகையை பாதுகாத்துச்சா இல்லையா? 2 கோடி சனத்தொகையையும் ஒரு இயற்கை அனர்த்தம் வருதுன்னு வைக்கலாம். அடுத்த கட்டம் இலங்கை அரசு என்ன செய்யும்? இயற்கை இப்போதானது கிட்டத்துல வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வரையும் 2 கோடி சனத்தொகையினருக்கும் ஆபத்து. அப்ப உடனடியாக இந்த 2 கோடி சனத்தொகையை உள்ளடக்கிய இலங்கை அரசு அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்குரிய வேலைகளை செஞ்சிச்சு. விலங்கு அந்த கூற்று விளங்குதா? இந்த கூற்று விளங்கிட்டு எல்லாருக்கும். அப்ப தேசிய பாதுகாப்பை பேணி பாதுகாப்பதுக்குங்கிறது சரி, சரியா? தேசிய பாதுகாப்பை பேணி பாதுகாப்பதுங்கிறது சரி, ரைட். சமூகத்தின் பொருளாதார செயற்பாடுகளை முறையான பாங்கினில் ஒழுங்கமைப்பதற்காகும், சரியா இல்லையா? சரி சரி சார் சரி சரியா? சரி. மக்களின் இறைமையை பிரயோகிப்பதற்கான நெறிமுறை தன்மையினை வழங்குவதற்காகும். சரி சார் சரியா? சரியா இல்லையா? ஓகே, சஃபியா கரெக்டா ராங்கா? இல்ல சார், சாரி. சரி. ஏன் நான் உங்களுக்கு சரியா 3rd யூனிட்ல அரசு யூனிட்ல இறைமைன்னு சொல்லி ஒரு தலைப்பு படிப்பிக்க கொள்ள இலங்கையில 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பை காட்டினியா இல்லையா? இலங்கையின் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பை காட்டினா இல்லையா? எங்க சவுண்ட காணல, காட்டினா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பை காட்டி, சரியா, அதுல இறைமை, மக்கள் இறைமை 5வது வாசகத்தை பாருங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டி இல்லையா? ஓம் சார் காட்டினேன். ரகுனா ஓம் உங்களுக்கு காட்டலையா? சார் உத்தரம் காட்டலையா? ஏன் அமைதியா இருக்கீங்க? அப்ப காட்டி சரியா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் காட்டினேன், சரியா?
வேணா சரி ஓகே உங்க ஒருத்தருக்கு நினைப்பில்லாட்டி நான் திருப்பி பாருங்களேன். அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்புல 5வது வசனம் என்னத்தை சொல்லுதுன்னு பாருங்க. சரியா? 5வது வசனம் என்னத்தை சொல்லுது? 5வதுல 4வது. சரியா? ரைட். 4வது என்ன சொல்லுது? 3ம் 4ம். 3வது என்ன சொல்லுது? இலங்கை குடியரசில் இறைமை மக்களுக்குரியது. சரியா? ரைட். இலங்கை குடியரசில் இறைமை மக்களுக்கு உரியதாகும். வழங்கிட்டா? ரைட். அப்ப இறைமை யாருக்கு சொந்தமானது? மக்களுக்கு. ரைட். அப்ப இலங்கை அரசு இறைமைய பாவிக்குதுண்டா யார இறைமை அது? சரியா? மக்களின் இறைமையத்தான் இலங்கை அரசு பாவிக்கின்றது. ரைட். மக்களின் இறைமையத்தான் இலங்கை அரசு யூஸ் பண்ணுது. இப்ப இந்த இடத்துல கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. சரியா? மக்களின் அரசாக ஒழுங்கமைந்துள்ளனர். மக்களின் இறைமையை பிரயோகிப்பதற்கான நெறிமுறை தன்மையினை வழங்குவது. சரியா? அப்ப இந்த இடத்துல மக்களின் இறைமையை பிரயோகிப்பதற்கான சட்ட ரீதியான தன்மை. சரியா இல்லையாப்பா? 5வது கூற்று இல்லையா? சரியா? சாரி சார். சரியா? ரைட். அதாவது சாரி சார். ஓகே, மக்களின் இறைமைய பாவிக்கிறதுக்கு சட்ட ரீதியாக என்ன செஞ்சிருக்காங்க? மக்கள் அரசாக ஒழுங்கமைந்து, சரியா, மக்கள் அரசாக ஒழுங்கமைந்து அந்த இறைமையை பிரயோகிப்பதற்கான சட்ட ரீதியான தன்மையை அரசுக்கு வழங்கியிருக்காங்க. விளங்க நான் சொல்றது? சரியா? மக்களுக்கு இறைமை சொந்தமா இருக்கு. மக்களுக்கு இறைமை சொந்தமா இருக்கு. சரியா? அந்த மக்கள் அரசாக ஒழுங்கமைந்து அவங்களோட இறைமைய பாவிக்கிறதுக்குரிய ஒரு சட்ட ரீதியான தன்மையை கொடுக்காங்க. அப்ப மக்கள் தங்களுக்கு சொந்தமான இறைமைய பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல அரசாக ஒழுங்கமைந்துள்ளனர். விஷயம் விளங்குதா? சரியா? இந்த மக்களுக்கு சொந்தமான இறைமை பாருங்க. சரியா? மக்களுக்கு சொந்தமான இறைமை எதனால பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா அரசால பயன்படுத்தப்படுது. அதற்காகத்தான் மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அரசாக ஒழுங்கமைந்துள்ளனர். ஒருவேளை அரசு என்று சொல்லி ஒரு நிறுவனம் இந்த நிலப்பரப்புக்குள்ள 2 கோடி சனம் இருக்கி, ஆனா இலங்கை அரசுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை என்று வைங்கள உதாரணத்துக்கு. அப்ப என்ன நடந்திருக்கும்? இந்த மக்களோட இறைமையை பயன்படுத்த இயலாம போயிருக்கும். மக்களோட இறைமையை பயன்படுத்துறதுக்காகத்தான் இந்த என்ன செஞ்சிருக்காங்க? அரசுன்னு சொல்லி ஒரு நிறுவனமாக ஒழுங்கமைந்துள்ளனர். சரியா? இப்ப இந்த இடத்துல கூற்றுக்களை கவனிங்க. பி கூற்று சரியான கூற்று, சி கூற்று சரியான கூற்று, டி கூற்று சரியான கூற்று, இ கூற்று சரியான கூற்று. சரியா? ஏ கூற்றை கவனிங்க. ஏ கூற்று ஏன் பிழைன்னு சொல்லி செல்லுமா? ஏ கூற்று பிழை. ஓகே, நான் பிழைன்னு சொல்றேன். ஆனா ஏன் பிழைன்னு காரணத்தை சொல்லுமா யாராலையும்? சார், சமூகத்தின் சமத்துவத்தை பேணுவதற்கு தானே சார் அரசு ஒழுங்கமைந்திருக்கு. வெரி குட். சரியா? வெரி குட் சரண். சரியா? ஒரு சமூகத்துல சரியா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எப்படியான ஏற்றத்தாழ்வு? ஒன்றோ பெரிய பணக்காரன் இருப்பாங்க, சிறிய ஏழைகள் எல்லாம் இருப்பாங்க. சரியா? அது மாதிரி உயர் சாதியினர் இருப்பாங்க, அடிமைகள் இருப்பாங்க. இப்படியான கட்டமைப்புல தான் என்ன செய்யும்? ஒரு சமூகம் இருக்கும். சரியா? அப்ப அந்த அரசு என்ன செய்யும்?
அரசு என்ன செய்யும் சொன்னா, ஏழைகளுக்கு பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள், செயற்பாடுகள், வாய்ப்புகள் எல்லாத்தையும் வழங்கி அந்த ஏழைகள வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக பாடுபடும். தொழிலாளர்கள வாழ்க்கையை உயர்த்துறதுக்காக பாடுபடும். இப்படியெல்லாம் செய்யக்கூட என்ன செய்யும், அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் இல்லாம செய்து சமத்துவத்தை கொண்டு வருவதற்காக அரசு என்ன செய்யும், பாடுபடுகின்றது. நான் சொல்றது அப்ப இந்த இடத்துல ஏற்றத்தாழ்வுகளை பாதுகாப்பது அரசு ஏற்றத்தாழ்வுகளை பாதுகாத்து பேணுவதற்காக அரசு ஒழுங்கமையாது. சரியா? ஒரு சமூகத்துல ஏற்றத்தாழ்வு இருந்தா அந்த ஏற்றத்தாழ்வை அகற்றி என்ன செய்யும், சமத்துவத்தை உருவாக்குவதற்காகத்தான் அரசு ஒழுங்கமையும். விளங்கிட்டு எல்லாருக்கும்? கைக்கு விஷயம் விளங்குதா? ஓ சார். ஓம் சார். சரியா? ஏற்றத்தாழ்வுகளை பாதுகாத்து பேணுவதற்காக அரசு ஒழுங்கமையாது, ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் அகற்றி சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் என்ன செய்யும், அரசு ஒழுங்கமை. ரைட். இந்த பேப்பரை பார்த்த உடனே ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கிருக்கும். என்னன்னு தெரியுமா? சரி, இந்த இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது பொலிட்டிக்கல். சரியா? நீங்க 20 MCQல 10 MCQ நீங்க சரி எடுத்தாலும் அது பெரிய விஷயம்தான். சரி, இப்ப 1 hour ஆயிடுச்சு, நான் கிளாஸை கம்ப்ளீட் பண்றேன். என்ன விஷயம் பிள்ளைகள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேப்பர் செல், அதாவது ஆரம்பத்துல இருந்து நம்ம செய்யல தானே, இனித்தானே செஞ்சு கொண்டு போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் டைம்ல உங்களுக்கு சம்டைம் என்ன செய்யலாம், மார்க்ஸ் கொஞ்சம் லோவாக வரலாம். சரியா? லோவாக வந்தாலும் நீங்க என்ன செய்ய தேவையில்ல, யோசிக்க தேவையில்ல. நாம இதுக்கு பிறகு ஒவ்வொரு வீக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு வீக்கும் நாம என்ன செய்வோம், பேப்பர் செய்வோம். சரி, ஒவ்வொரு யூனிட்லயும் இருந்து நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு போகக்குள்ள ஒரு 500-600 கேள்விகளாச்சும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து நாம என்ன செய்வோம், எம்சிக்கு மட்டும் செய்வோம். அது மாதிரி 200-250 ஸ்ட்ரக்சர் செய்ய போறோம். 40-50 எஸ்ஏ கேள்விகள், டிசைனான கேள்விகள் செய்ய போறோம். போக 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 எல்லாம் சரியாயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு உண்மைக்கும் கடும் கஷ்டம் இந்த பேப்பர். ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஒரு பிள்ளைக்கு இருக்கிற நாலேஜுக்கு இந்த பேப்பர் உண்மைக்கும் கடு ஹார்ட். FWC பேப்பர் வந்துட்டு வளமையாவே கஷ்டமா தான் வாரேன். சரியா? இப்ப என்ன சரி மார்க்ஸ் ஸ்லோவா வந்து அப்படி இப்படி என்ன சரி இஷ்யூ ஆகினாலும் மட்டும் யோசிக்க தேவையில்ல. பேப்பர் கஷ்டமா வந்தாலும் நீங்க என்ன செய்ய தேவையில்ல, யோசிக்க தேவையில்ல, எல்லாம் ஓகே ஆகும். சரியா? நாம என்ன செய்யணும்னு சொன்னா, நாளைக்கு சில கேள்விகள் எடுத்து பார்ப்போம். சில கேள்விகள் எடுத்து பார்த்துட்டு ஸ்ட்ரக்சரையும் பார்த்துட்டு வியாழக்கிழமை நடக்க போற வகுப்புல நான் MCQ உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஏனெண்டா MCQ இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதுவுமே விளங்கப்படுத்தில்லானே. MCQ இல்ல எஸ்ஏ. வியாழக்கிழமை நடக்க போற கிளாஸ்ல நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், எஸ்ஏ உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். எஸ்ஏ விளங்கப்படுத்துறேன் சார். உங்களுக்கு என்ன செய்யும், எஸ்ஏயும் நான் விளங்கப்படுத்தினா ஆல்ரெடி MCQ செஞ்சிருக்கோம், ஸ்ட்ரக்சர் செஞ்சிருக்கோம், எஸ்ஏயும் விளங்கப்படுத்தினு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன செய்யும், கிளியர் ஆகிவிடும். சரியா? நான் இப்ப டுடே கிளாஸ் இதோட கம்ப்ளீட் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்புல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் டு ஆல். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ.